ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிகோட ரவுடி பேபி எஃப்எஃபோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்டோரி முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி சீக்கிரமாக போடுறேன். இன்றைக்கி எக்ஸாம்ஸ் வருது, அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த எஃப்எஃப் சீக்கிரமாக முடிக்கிறேன். சரி, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிகே தண்ணியில் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கடத்துக்கு மேலே முடியாமல் அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜிமின் வேகமாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஜேகே நீ எங்கே இருக்க, ஜேகே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே வராரு. ஜேகேவை வேகமாக அந்த இடத்துக்கு போகிற ஜிமின் வந்து டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாரு ஜேகேவை. ஜேகே வந்து என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டி ஜேகே நீ அப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஜிமினோட லிப்ஸ்லேயே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜிமினை 4-5 பேர் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஜேகே தூரத்தில் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் வந்துட்டு ஜேகே என்னை காப்பாற்று, நம்ம குழந்தைய காப்பாற்று, எங்களை விட்டு போயிடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு சைடு கூப்பிட்டுருக்க. ஜிகே வர ட்ரை பண்ணுறாருன்னா அவரால் முடியல. ப்ளீஸ் ஜிகே எங்களை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. அப்படியே ஜேகே தண்ணியில் மயக்கமாக இருந்தவர் அப்படியே கண்ணை திறக்கிறாரு. இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே ஜேகேவோட மயக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்த இலூஷன் தான். ஜேகே ஒரு ரவுடி இல்லையா, அதனால் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கையில் இருக்க காலில் இருக்க கயிறெல்லாம் இவ்வளோ ஈஸியாக ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க. அதனால் அவர் அந்த கயிறை ரொம்ப கஷ்டப்பட்டு கழுறாரு. ஏன்னா அவருக்கு தலையில் வேறு அடிபட்டுருக்கு இல்லையா, அதனால் அவருக்கு ரொம்பவே முடியல. எப்படியோ அந்த கயிறெல்லாம் கழட்டிட்டு அந்த ஏரியை விட்டு வெளியே வந்து அப்படியே தரையில் படுக்கிறாரு. ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் எதுவும் சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சுகாவும் தேங்காய் அவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு. ஜேகே வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ரவுடிஸை தான் காட்டுறாங்க. நீங்கள் கொடுத்த வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவன் உயிர் பழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை தலை, நாங்கள் கையெல்லாம் கட்டிட்டோம், அவனுக்கு தலையில் வேலை அடிபட்டுருக்கு, கண்டிப்பாக அவன் பழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான் அவன். இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டேன், அவனுக்கு என்னாச்சும் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கிளம்புறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சுகாவும் தேங்கும் கொஞ்சம் பொறுமையாடுறா, இன்றைக்கி நைட்டு மட்டும் வரலன்னா காலையில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பினா தூரத்தில் ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஜேகேயை பார்த்த உடனே ஜிமின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். வேகமாக ஜேகே கிட்ட ஓடி வராரு. ஜேகேவும் ஜிமினை பார்த்து சிரிக்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகேவும் ஹக் பண்ணிக்க. நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா, காலைல வர சொல்லிட்டு ஏன்டா எவ்வளோ லேட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் மாட்டு பேசிக்கிட்டே இருக்க. ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசல. ஜேகே ஓன்ட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஜேகே பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போதே ஜேகே அப்படியே மயக்கம் போட்டு ஜிமின் மேலே அப்படியே விழுறாரு. இதை பார்த்து தேங்கும் சுகம் வேகமாக கிட்ட ஓடி வர. ஜிமினுடைய தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே கீழே உக்காராரு. ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு, என்னாச்சு, கண்ணை மூடிடா, கண்ணை முடிச்சு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசிக்கிட்டே இருக்க. ஆனால் ஜேகே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. உனக்கு எங்கே அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. எங்கேயுமே அடிப்படலை, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறாரு. தலையில் கை வச்சுட்டு அப்படியே கை எடுத்து பார்க்குறாரு. கையெல்லாம் ரத்தம். அதை பார்த்து ஜிமின் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஜேகே ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஜேகே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஜேகே ஆனால் மயக்கத்தில் இருக்காரு. ஜிமின் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்க. நீ பயப்படாத, டாக்டர் ஒன்றாகாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் சுகாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் அவர் மயக்கத்தில் இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்ல 3 பேர் உள்ளே போகிறாங்க. ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜேகேயோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு, கண்ணை முடிச்சு என்ன பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. இப்படி ஜிமின் அழுதுகிட்டே இருக்க. ஜிமினோட கண்ணீர் துளி அப்படியே ஜேகேயோட கையில் படுது. கையில் பட்ட உடனே ஜேகேயோட கை அப்படியே அசைய அப்படியே மெல்லமாக கண்ணை திறக்கிறாரு. ஜிமின் அதை பார்த்துட்டு ஜேகே ஜேகே நீ எந்திரிச்சிட்டியாடா, உனக்கு என்னடா ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க. ஜிமின் எனக்கு ஒன்றும் இல்லைடா, அது எப்படி அடிபட்டுச்சு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். ஜிமின் வந்துட்டு ஜேகே போய் சொல்லாத, உனக்கு என்ன ஆச்சு, யார் ஒன்று அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஜேகே வந்துட்டு என்னை யாரும் இப்படி பண்ணலடா, எனக்கு என்ன ஆச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஜிமின் வந்துட்டு இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ எதையும் என்கிட்ட வந்து மறைக்கிற அப்படின்னு சொல்ல, நிஜமாக தாண்டா சொல்கிறேன் தியாங், எனக்காக ப்ளீஸ் ஜிமினை கொஞ்ச நேரம் வெளியே கூப்பிட்டு போறியா, அவன் இங்கே இருந்தா என்னை பார்த்து ரொம்ப அழுவான் அப்படின்னு சொல்ல, தேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க 2 பேர் வெளியே போனதும் சுகா கிட்ட வந்துட்டு எப்படா இருக்க அப்படின்னு கேட்க. எனக்கு ஒன்றும் இல்லாட்டா நல்லா தான் இருக்கேன். சரி நீயே உண்மையாக சொல்கிறியா இல்லை நானாக கண்டுபிடிக்கவா அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட நான் ஏன்டா மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சுகாவுக்கு செம்மையாக்கம் வருது.
இருடா இப்போவே அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே விட்டு டே மச்சான் விட்றா, என்ன இருந்தாலும் அவர் நம்ம 2 பேரையும் வளர்த்ததுக்காக என்ன வேணால் பண்ணுவாரா, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காருடா அப்படின்னு சொல்ல ஜேகே வந்துட்டு டே மச்சான் விட்றா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், அது அப்படியே இருக்கட்டும், இங்கேருந்து போயிடுவோம் ரொம்ப தூரத்துக்கு. சரி மச்சான், நீ சொன்ன மாதிரியே இங்கேருந்து போயிடலாம், எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. ஜேகே சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போக போகிறாங்க. ஜிமின் வந்து ஜேகே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குடா, எனக்கு தெரியும் எங்கள் அப்பா நிறையா பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவர் என் அப்பாடா, அவரை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஜிகே வந்து டேய் இதுக்கே கண் கலங்குற, உன் அப்பாவை நீ எப்போ கேட்டாலும் நான் கூப்பிட்டு போய் காட்டுவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க, செக்யூரிட்டியே உள்ளே விட மாட்டேங்கிறாரு. ஜேகே கோவம் வந்தது, சட்டையை பிடிச்சி அவன் யாரும் தெரியுமா, அவனே உள்ளே விட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட சார் நான் நீங்கள் வேலை செய்கிறவன் சார், அவர் தான் உள்ளோட விட சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல ஜேகேவும் விட்டுறாரு. ஜிமின் கேட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சத்தமா அப்பா நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் பேசுறது கேட்கணும் எனக்கு தெரியும், சரிப்பா நான் ஒத்துக்கிறேன், உங்கள் பேச்சு கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீங்கள் சொன்ன கல்யாணத்தை நான் பண்ணியிருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன்ப்பா, ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ப்ளீஸ்ப்பா ஒரு முறை மட்டும் என்கிட்ட வந்து பேசுங்க ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ராணமாக கூப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் அவங்க அப்பா வரல. ஏன்பா என்னை அவ்வளோ வெறுக்கிறீங்களா, நீங்கள் என்ன தான் வெறுத்தாலும் எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் தானேப்பா, உங்கள் மரியாதை அன்றைக்கி போயிடுச்சுன்னு சொன்னீங்க, உங்கள் மரியாதை என்றைக்குமே போகாதுப்பா, ஏன்னா நீங்கள் பண்ண விஷயம்லாம் அது மாதிரி நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, எனக்கு எல்லா விஷயம் தெரியும்ப்பா, ஆனால் ஒன்று மட்டும் புரியல, ஏன்பா என்னை எப்பவுமே தள்ளியே வச்சுருந்தீங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்க, ஆனால் ஒரு நாள் கூட என் கூட வந்து விளையாட மாட்டீங்கப்பா, நான் கேட்கும்போது தான் நீங்கள் பணம் கொடுப்பீங்க, ஆனால் நான் எங்கேயாவது கூப்பிட்டா என் கூட வர மாட்டீங்கப்பா, உங்ககிட்ட நான் காசு பொருளோ கேட்கலப்பா, உங்களோட அன்பு மட்டும்தான்ப்பா கேட்டேன், அது எனக்கு கிடைக்கலப்பா அப்படி கண்ணை தொடச்சிக்கிட்டு சரிப்பா இதுக்கு மேலே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண இங்கே இருக்க மாட்டேன், அந்த ஊரை விட்டு போகிறேன்ப்பா, அதான் கடைசியாக உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுப்பா, ஆனால் உங்களை பார்க்க முடியல, உங்ககிட்ட என் மனசில் இருந்ததுலாம் பேச நினச்சாச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன்ப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரம் அப்படியே மெல்லம்மா வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே காரில் உட்காந்து அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஜிமினோட அப்பா வேகமாக ஓடி வராரு வெளியே. செக்யூரிட்டி கிட்ட எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க இப்போ தான் சார் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு செக்யூரிட்டி. அதை கேட்டு ஜிமினோட அப்பா ரொம்பவே சேட் ஆகுறாரு. அப்படியே இந்த பக்கம் காருக்குள்ளே போயிட்டுருக்க நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க ஜேகே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே 8 monthsக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஜிமின் இப்போ 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார் இல்லையா, அவர் படிக்கட்டில் அப்படி நடந்து வந்துட்டுருக்க ஜேகே வேகமாக போயிட்டு உன்னை படிக்கட்டெலாம் யாராதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களாம் அப்படியே கூட்டிகிட்டே வர, அப்போ கதை உடச்சிக்கிட்டு யாரோ உள்ள வராங்க. அப்படியே 2 பேரும் ஷாக்காக பார்க்க அங்கே நிற்கிறது ஜிமினை வளர்த்த அண்ணன். பார்த்த உடனே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக ஷாக்காக, ஆனால் ஜிமின் சிரிச்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு இன்னும் நீ அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியா அப்படின்னு சொல்ல இங்கே ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவன் ஜேகேவை பார்த்து கன்னை எய்ம் பண்ண இங்கே ஜிமின் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த இந்த சத்தம் தேங்கும் சுகாக்கும் கேட்டு அவங்க வேகமாக இறங்கி கீழே வராங்க. அதை பார்த்து மொத்த பேரும் தான் இருக்கீங்களா, பரவாயில்ல ஜேகே ஒன்றை மட்டும் தான் கூட இருப்பேன், இப்போ மொத்த பேரும் மாட்டிக்கிட்டீங்க, மொத்த பேரையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே ஜிமின் முன்னாடி வந்துட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கண்ணா. அண்ணனா இன்னும் நீ என்ன அண்ணனா நினச்சிட்ருக்கியா, நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியும் நீ என்ன அண்ணனா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சிரிக்க இங்கே ஜிமின் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறாரு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் இதோட கனெக்ட் பண்ணி. அப்போது ஜேகே தலையில் அடிப்படுறதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்ம ஷாக்காக கேட்க நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரித்து முடிச்சுட்டு இதோட அந்த கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை சுட்ட வர ஜேகே ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுட்ட சவுண்டும் கேட்க இங்கே ஜிமின் செம்மையாக ஷாக்காகி ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஜேகே வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கன் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே வரத்தானே அப்படியே கீழே விளையாடுறாரு. அங்கே போலீஸ் வராங்க. அந்த ரவுடிங்க மொத்த பேருமே பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஜிமின் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்க.
அப்போ சுகா சட்டிலாக சிரிச்சுக்கிட்டே திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் ப்ரோ அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. சுகா பால்கனியில் நின்று நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த ரவுடிங்கெல்லாம் வரதை பார்த்துருப்பாரு. இவனுங்களை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி அவங்கள பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருப்பாரு. அவங்க பண்ணுற இல்லீகல் விஷயம் எல்லாத்தையுமே இப்போ கொலை பண்ண வர வந்துட்டுருக்காங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்ல. அதனால தான் போலீஸ் கரெக்டான நேரத்துக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாத்தையும் சுகா சொல்லிட்டு சிரிக்க, மச்சான் சூப்பர்டா தேங்க்யூ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆனால் ஜேகே அப்படியே சேடாக ஆக, டேய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க, என்ன இருந்தாலும் அவர் நம்மளை வளர்த்தவர், அவரை சுட்டுட்டாங்க, என்னாச்சோ ஏதாச்சும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, டேய் மச்சான் போட்டாங், நம்ம எல்லாரையும் கொலை பண்ண பார்த்துருக்கான், அவனுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் நம்ம வளர்த்ததே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அவன் ஒரு செல்ஃபிஷ் ராஸ்கல்றா. இதுக்கப்புறம் அவனை பற்றி பேசணும்னு வச்சுக்கேன், அவள் தான் உனக்கு வாயை வச்சு விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, ஜேகேவும் எதுவும் பேசாமல் அமைதியாக்குறாரு. ஆனால் ஜிமின் வந்துட்டு, அப்போது நீ உனக்கு தலையில் அடிப்பட்டது உன்னை கொலை பண்ண பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஜேகே வந்துட்டு ஜிமின் ஆமாட்டா என் மேலே கோவப்படாத, ஐம் சாரிடா உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறாரு. நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலடா, நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படி பிரச்சனைகள்லாம் ஓவராக அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டில் நம்ம ஜேகேவும் ஜிமினை தான் காட்டுறாங்க. எஸ், ஜிமினும் ஜேகேவும் இந்த கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. பிகாஸ் இங்கே நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கப்புறமும் பிரச்சனைலாம் தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. சுகாவும் தேங்க இவங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஜேகே வந்துட்டு, டே சுகா என்னால் இவனை புரிஞ்சிக்கவே முடியலடா, இப்போ எப்போத்தாலும் சோகமாக இருக்கான், என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, சுகா வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குடா, அவன் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு பாரு, அப்போ புரிஞ்சிடும் அவன் எதை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஜேகே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸா, கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மச்சி, எப்போ 2 பேரும் ஊருக்கு வரலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துட்டு இதுக்கப்புறம் எப்பவுமே வர போகிறது இல்லைடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இதுக்கு மேலேயும் என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் நான் ரிஸ்கில் மாட்டி விட தயாராக இல்லை, அதனால நான் இங்கேருந்து வர போகிறதில்ல. அடப்பாவை நீ இல்லாமல் நான் எப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணுவோம், இங்கே வந்து செட்டில் ஆகிடு அப்படின்னு சொல்ல, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க, ஜேகே கரெக்டாக ரூமுக்குள்ளே வந்துடுறாரு. அப்படி என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பார்க்க, ஜிமின் அவரோட பர்ஸில் அவரோட அப்பாவோட ஃபோட்டோ வச்சுருக்காரு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு இப்போ தான் புரியுது இவன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதை அப்படியே காட்டிக்காமல் ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்க, ஜிமின் பட்டுன்னு அதை மூடிடுறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு, டே நான் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு தான் இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் வந்துட்டு அப்படியே மறைக்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி இல்லை, அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது உடம்பு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஜேகேவும் சரிடா நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா பிஸ்னஸ் விஷயமா, ஒரு 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஜேகே பிஸ்னஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ஊருக்கு தான் வந்திருக்காரு. எதுக்காக? ஜிமினோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். ஆனால் செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேன்னு சொல்ல, யாரை உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறேன், நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் என் மாமாவே கூப்பிட்டுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், மாமா எங்கே இருக்கீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். ஜிமினோட அப்பா உள்ளே இருந்துட்டு இது எங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா செக்கி, மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், அது என் பையன் கூட வரல, இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். அப்படியே முகத்தை வரப்ப வச்சுக்கிட்டு உள்ள விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வச்சுக்கிட்டே, அதான் எங்கள் மாமாவே சொல்கிறாருல நகரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்டைலாக உள்ள வர்றாரு. அப்படியே வேலைக்கார அம்மா வந்து டீ போட்டு வந்து கொடுக்க, ஜேகே டீயை குடிச்சிக்கிட்டே, என்ன மாமா வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக வந்திருக்க விஷயத்த சொல்ல, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு, நீ ஒன்றும் நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி மாமா கோவப்படாதீங்க, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் என் கூட கிளம்பி ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் அங்கேருந்து கிளம்புறேன், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு போக, ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் அங்கிள், உங்களுக்கும் ஜிம்மினை பார்க்கணும் ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் ப்ளீஸ் எனக்காக இல்லைனாலும் அவனுக்காச்சும் வாங்க, குழந்தைக்காகவாச்சும் வாங்க அப்படின்னு சொன்னதும் அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஆமாம் அங்கிள், ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது, ப்ளீஸ் அங்கிள் இப்போயாச்சும் வந்து பாருங்கள், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அப்பா எதுவுமே பேசவே இல்லை. ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் அங்கிள், உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒரே வாட்டி வந்துட்டு வந்து பார்த்துட்டு போயிடுங்க அங்கிள்,
அவன் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறான். உங்களுக்கு வேணால் உங்கள் லைஃப்பில் உங்கள் பையன் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை அங்கிள். நீங்கள் தான் உலகம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண சமயத்தில் கூட அவங்கள பற்றி நிறையா பேசுவான். நீங்கள் உங்கள் லவ்வை எப்போயுமே கோவம் மூலமாக தான் அவனுக்கு வெளிப்படுத்திருக்காங்கன்னு அவன் சொல்லுவான். எப்போயுமே அவன் உங்களை விட்டு கொடுத்ததில்ல அங்கிள். ப்ளீஸ் நீங்கள் அவனை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஜேகே ரொம்ப நேரம் பேசி பார்க்குறாரு. ஆனால் ஜிமினோட அப்பா எதுவுமே பேசாமல் அவர் ரூமுக்கு கிளம்பி போயிட, இதுக்கு மேலே எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அடுத்த சீனே ஊருக்கு வர நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. ஜேகே ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க. ஜிமின் வந்துட்டு நீ என்ன பிரச்சனை, எனக்கு பிஸ்னஸில் என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் நீ ஒரு மாதிரி இருக்க, எப்பவுமே அப்படி இருந்ததில்ல, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஜேகே அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு ஐம் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன் சாரிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. மனசுக்குள்ளேயே ஐம் சாரிடா, என்னால் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர முடியல, ஐம் சாரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஜிமின் வந்து அப்படியே தோட்டத்தில் இருக்க பூக்களுக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. ஜிமினோட அப்பா நின்றுட்டுருக்காரு. ஜிமினால் அதை நம்பவே முடியல. அப்பா நீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, எப்படி இருக்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. ஜிமின் அழுதுகிட்டே நல்லா இருக்கும்ப்பா, ஆனால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினோட அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டு நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, உன்னை ரொம்ப திட்டேன், ஐம் சாரி அப்படின்னு அப்பா சாரி கேட்க, இல்லைப்பா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஐம் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. ஜிமின் மாப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா அவர் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீனியர் 2 பேரும் உள்ளதாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்ப்பா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஈவினிங் ஜேகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. ஜேகே வேகமாக உள்ள வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு, ஜிமின் நீங்கள் பார்த்தியா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக நின்றுக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு குழந்தைக்கு. அதை காட்ட ஜிமின் சிரிக்கிறாரு. முன்னாடி ஜிமினோட அப்பா உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்க. ஜேகே அப்படி நார்மல் ஆகிட்டு, இவர் அப்பா வந்தார், வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மாமாவுக்கு என்ன பேசுறது தெரியாமல் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ஜேகே சிரிச்சுக்கிட்டே மாமா நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, மாப்பிள்ளைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவர் மட்டும் என்கிட்ட வந்து பேசலன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சிவன் வந்து என்னப்பா ஜேகே வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்போ தான் ஜிமினுக்கு எல்லா விஷயமே புரியுது. ஜேகே துணியெல்லாம் துவைச்சி அவரே காய போட்டுட்ருக்கு. அப்போ ஜிமின் அங்கே வராரு. ஜேகே அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இரு ஜிமின் ஒரு நிமிஷம் நான் துணியை காய வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காய போட்டுட்ருக்க. ஜிமின் வச்ச கண் எடுக்காமல் ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. ஜேகே துணியெல்லாம் காய போட்டு திரும்ப ஜிமின் இப்படி பார்த்துட்ருக்க, டேய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் கிட்டே வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச்டா, அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு டேய் இப்போ எதுக்கு கண் கலங்குற? ஜிமின் வந்துட்டு எனக்காக உன் ஈகோலாம் விட்டு போய் அப்பாட்ட பேசினல, டேய் உனக்காக நான் என்ன வேணால் விட்டு கொடுப்பேன்டா, ஏன்னா ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அடுத்தடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஜேகேவை அவரோட கையால் சமைச்சு ஜிமினுக்கும் ஜிமினோட அப்பாவுக்கும் அப்படியே பரிமாறிட்டுருக்க. ஜிமின் வச்ச கண்ணை எடுக்காமல் ஜேகே அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடுறத பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே அடுத்த சீனை ஜேகே ஜிமினோட அப்பா எல்லோரும் சேர்ந்து கரோக்கிலாம் பாடி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஜிமின் செம கோவமா கையில் ஒரு கோலோட, ஜாக் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு. ஜாக் வேறு யாரும் இல்லை, ஜிமின் ஜேகேயோட பையன். ஜிமின் ஒரு வழியாக ஜாக்கை கண்டுபிடிச்சிடறாரு. கபோர்டில் ஒழிஞ்சிட்ருக்க. அப்படியே காதை பிடிச்சி திரும்பி அப்படியே கூட்டிகிட்டு வரேன். காது வலிக்குது மம்மி, காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமின் வந்து நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி அப்படியே ஆளுக்கு கூட்டிகிட்டு வராரு. மம்மி காதை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து விட ஜிமினை விட்டுறாரு. இப்போ எதுக்கு மம்மி என் காதை பிடிச்சி திருவிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்க, ஜிமின் கோவமா நீ பண்ண வேலைக்கு காதை பிடிச்சி திருவிக்கூடாது, காலையில் சூடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜாக் வந்துட்டு ஆஹா பிரின்சிபல் கோர்த்து விட்டுட்டு போகிற போலையே, மம்மி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்க,
ஜிமின் வந்து தெரியாத மாதிரி நடிக்காத, எதுக்கு அந்த பையன் கூட சண்டை போட்ட, அது இல்லாமல் அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவமாக கேட்க, மம்மி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, காரணம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே 4 போடு போட அப்போ ஜேகே கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராரு. ஜேகே அப்படியே போய் ஜேகே பின்னாடி ஒழிஞ்சிக்க, ஜேகே நீ நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்க. ஜிமின் ஒரு நிமிஷம் இருடா, என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஜேக் வந்துட்டு அப்போ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருடா நான் கேட்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவப்படாமல் என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து இவன் ஒரு பையனை அடிச்சிருக்கான், அது மட்டும் இல்லை அவனுக்கு காயம் வர ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, ஜேகே முறைச்சிட்டு என்ன ஜாக் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேடி நீயும் இப்படி முறைக்காத, காரணம் இருக்குது, என்ன காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவமாக கேட்க, ஜிமின் கோவப்படாமல் இருடா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜாக் வந்துட்டு ஒரு பொண்ணை புள்ளி பண்ணாங்க, அதனால் ஏன் புள்ளி பண்ணுறீங்கன்னு தான் கேட்டேன், அவங்க என்னை அடிக்க வந்தாங்க, ஸோ அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்ல, பாத்தியா எவ்வளோ கூலாக பதில் சொல்லிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜேகே வந்துட்டு கரெக்டாக தானே பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணை புள்ளி பண்ணால் அதை என் பையன் தட்டி கேட்டிருக்கான், இதெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா ஒன்றை மாதிரி சொல்லிக் கொடு எல்லாத்தையும், இப்போ ரவுடிக்கு பிறந்தது ரவுடி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொன்னு சொல்ல புரியுமா, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜாக் போயிட்டு அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறாரு, சூப்பர் டேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் 2 பேர் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவமாக போய் உக்காந்துக்க, ஜேகே வந்துட்டு டே ஜாக் உன் அம்மா கோச்சிக்கு நான் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜாக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு வழி காலில் விழுந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து காலில் விழுந்து மன்னிச்சிரு தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்க, ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு சரி ஜாக் உன் தாத்தா உன்னை கால் பண்ண சொன்னார், கால் பண்ணியா, ஜாக் வந்துட்டு என்ன தாத்தாவா, அவர் எப்போ ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீயே போய் கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை ரூமுக்கு அமுச்சு விட்டுறாரு. உண்மையாக அப்பா கால் பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அட்டோ பாஃபி அப்போத்துக்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் ப்ரைவசிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பையன் இருக்கான் திடீர்னு எப்போ வருவான் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, ஜேகே ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி கிட்ட எடுத்து எவ்வளோ நாள் தான் அவன் தனியாக விளையாடிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா இல்லைன்னா பாப்பா வேணாமா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு வாழ போகிறேன்னு தெரியும் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு வேறு ரொம்ப வேலைடா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, டயர்டாக இருக்குன்னா போய் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜிமின் வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சரி போனால் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது சொன்ன உடனே போதுமே ஜேகேக்கு அப்படியே ஜிமினை தூக்கிடுறாரு. இறக்கி விட்டு பையன் வந்துட போகிறான் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாக ரூமுக்கு போயிடலாம் பேபி அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வைக்கப்பட்டு அப்படியே ஜேகே மேலே சாஞ்சு அப்படியே சிரிக்கிறாரு. இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப் இங்கே முடிக்கிறேன். எஃப்எஃப் அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த எஃப்எஃப்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் எதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஃப்எஃப் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜிகோட புது எஃப்எஃபோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.